நிர்வாகி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் வருகை தந்திருக்கும் நடுவருக்கும் சக ஆசிரியர்களுக்கும் என் மாணவர்களுக்கும் இங்கே காலை வணக்கங்கள். இன்றைய தமிழ் வாசிப்பு போட்டிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முன்னுரை கூட மாணவி காஷ்மிகாவை அன்புடன் அழைக்கிறேன். இப்பொழுது நம் வாசிப்பு போட்டியை துவங்கலாமா? முதலாவதாக 1ஆம் வகுப்பு ஆசிரியரை சேர்ந்த மாணவி தக்ஷாவை அழைக்கிறேன். வாருங்கள் தக்ஷா. ஒரு குழுத்தை அதை கட்ட அதனால் ஏறி என் நோய் காப்பாற்றிட்டு தக்ஷா, இங்க பாருங்க தக்ஷா, அடுத்த முறை வரும்போது இன்னும் நல்லா முயற்சி செஞ்சு நல்லா வாசிக்கணும். நன்றிமா. நீங்க அழகா சொல்லுங்க. அழகா சொல்றேன்னு சூப்பர். காலை வணக்கங்கள் வசீலா. துவங்குங்கள். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஒண்ணுமா எறும்பு எறும்பு ஒன்று பார்த்து வாசிக்குமா? நன்றி அக்ஷிகா. அடுத்த முறை முயற்சி செய்து இன்னும் நல்லா வாசிக்கணும். சரிங்களா? நீங்க செல்லலாம். அடுத்ததாக மேகவர்தினி வாசிங்க.
நன்றி மேகவர்த்தனை, நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக சாரா, வாருங்கள். அடுத்ததாக தமிழ் செல்வி துவங்குங்கள். சத்தமா வாசிங்க.
கிளி ஒன்று இலை போட்டது. பாட்டு படிங்க, பாட்டு வாசிங்க. நன்றிமா. அடுத்த முறை இன்னும் நல்லா வாசி. சரிங்களா? செல்லலாம். துவங்குங்கள். துவங்குங்கள். அதன் மேல் ஏறி நன்றிமா. அடுத்த முறை இன்னும் நல்ல முயற்சி செய்து நல்லா வரும். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக நிரஞ்சனா வாருங்கள். துவங்குங்கள். பாட்டு வாசிங்கம்மா. பாட்டு. நன்றிமா. அடுத்த முறை இன்னும் நல்லா முயற்சி செய்து நல்லா வரும். செல்லலாம். செல்லலாம். அடுத்ததாக ஜெனி வாருங்கள். சரிம்மா. நீங்கள் அடுத்த முறை இன்னும் நல்லா முயற்சி செய்து இன்னும் நல்லா வரும். நீங்கள் செல்லலாம். நன்றி. அடுத்ததாக திவாஷினி வாருங்கள். துவங்குங்கள். நன்றி. நன்றாக வாசித்தீர்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக சிலம்பரசி வாருங்கள். துவங்குங்கள். அதை கண்ட நதிக்கு மேல புறா என்னோட கிளி போட்டது. அது மேல ஏறி நீர் பறித்தது. நன்றிமா. அடுத்த முறை நீங்கள் முயற்சி செஞ்சு இன்னும் நல்லா வரும். சரிங்களா? நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக சாய் தர்ஷினி வாருங்கள்.
அதை கண்ட சலிமா அடுத்த நீ இன்னும் நல்ல முயற்சி செஞ்சு நல்லா வாசிக்கணும். நன்றி. நீங்கள் செல்லலாம். யாழி ஸ்ரீ வாருங்கள். துவங்குங்கள். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. அடுத்ததாக சகலா ஸ்ரீ வாருங்கள். துவங்குங்கள். நன்றிமா. அடுத்த முறை இன்னும் நல்ல முயற்சி செய்து நல்லா வாசிக்கணும். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக ரித்விகா. துவங்குங்கள். பார்த்து வாசிங்கம்மா. எறும்பு ஒன்று, விழுந்து, சரிம்மா. நீங்க இன்னும் அடுத்த முறை இன்னும் நல்ல முயற்சி செய்து நல்லா வாசி. நன்றி. நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக லக்ஷிதா வாருங்கள். துவங்குங்கள். நல்லா வாசிக்கிறீர்கள். அடுத்ததாக கார்த்திகா வாருங்கள். துவங்குங்கள். இதை ஒன்றை நன்றி காஷிகா. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக யுதிக்ஷா வாருங்கள். வாசியுங்கள்.
அனைவரும் தலைவாசல்களை எழுப்புங்கள். அடுத்ததாக ஷாலினி வாருங்கள். நன்றி ஷாலினி. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக கணேஷ் யாகவி வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து சத்தரித்துக் கொண்டிருந்தாடி கண்ட மரத்தின் மேல் இருந்து புறா இலை ஒன்று கீழே போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் செலுத்தது. நாட்டிற்கு பிறகு வேறன் ஒருவன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதன் மேல் ஏறி எறும்பு அந்த புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. புறா பறந்து சென்றது. மீறி நாம் செய்யும் சிறியுடு பயம் இருக்கிறது. நன்றியா. அடுத்ததாக நன்றாக வாசித்தீர்கள் கணேஷ் யாகவி. அடுத்ததாக சோபிகா வாருங்கள். வாருங்கள். எறும்பு புறா ஒரு குளத்தில் விழுந்து சத்தரித்துக் கொண்டிருந்தது.
துவங்குங்கள். அதை கண்ட நன்றி சாய்பிரேட், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்த முறை இன்னும் நன்றாக முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக லித்திக், லோகித் வாருங்கள். நன்றி யோகி. அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள். சரியா? நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக கவிரக்ஷன் வாருங்கள். அடுத்ததாக லித்திக் வாருங்கள். அதன் மேல் புறாவை கொள்ள நன்றி. அடுத்த முறை நன்றாக பயிற்சி எடுத்து வாருங்கள். சரியா? நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக வாசுதேவன் வாருங்கள். ஒரு காலத்தில் ஏழ்மூன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. மரத்தின் மேலிருந்த புறா கிளி ஒன்று கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி என் உயிர் பெற்றது. சில நாட்களுக்கு பிறகு பேரன் முருகன் புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதை கண்ட புறா நன்றி வாசுதேவன். அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்யுங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக நிதிஷ் வாருங்கள். அதை கண்ட மற்ற நாயக புறா
வேடர் கூறி தப்பியது புறாவை தப்பியது நன்றி குகணேஷ், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தஷ்வத் சாய் வாருங்கள், துவங்குங்கள். நன்றி, நன்றாக வாசித்தீர்கள் ஸ்ரீதரு. அடுத்ததாக இலக்கியன் வாருங்கள். இலக்கியன் நன்றி. நன்றாக வாசித்தீர்கள். அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக ஸ்பென்சர் வாருங்கள். துவங்குங்கள். ஒரு குளத்தில்
கண்ட உங்கள் முயற்சிக்கு நன்றிமா. அடுத்த முறை நல்ல முயற்சி செய்து இன்னும் நல்ல வாசி. நன்றி. நீங்கள் செல்லலாம். விழுந்து கட்டுரை நன்றாக முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக கழுதிகள் வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேலிருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் கொடுத்தது. சில நாட்களுக்கு பிறகு தான் அதை கண்ட எறும்பு புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. வேடம் சொல்லி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவி பயன் என்று தெரிந்தது. நன்றி கழுதிகள், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக இனியன் ஜேடி இனியன் வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேல் நன்றார் இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் கொடுத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். எறும்பு புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. வேடம் சொல்லி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக சென்றது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவியின் பயன் என்று தெரிந்தது. நன்றி இனியன், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தனுஷ் வாருங்கள். துவங்குங்கள். கடல் நீர் முறை நன்றாக முயற்சி செய்து வாருங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக குமாரன் வாருங்கள். நன்றி வீரன், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக சூரியமாறன் வாருங்கள்.
நன்றி சூரியமாறன். அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்வார்கள். நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக தமிழ் காவிய நாடுகள். சேர்ந்த சாய் சமீக்ஷா வாருங்கள். ஒரு குலத்தில் எறும்பு ஒன்று சத்தமிட்டு கொண்டிருந்தது. அதை கண்ட அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்து வாருங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக இத்தேகா ஸ்ரீ வாருங்கள். துவங்குங்கள். விழுந்து நன்றி இத்தேகாஸ்ரீ. அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்வார்கள். அடுத்ததாக வர்ஷிதா வாருங்கள். வேடன் காலை கடித்தது. வேடன் புலி சட்டி
துவங்குங்கள். எழுத்து மறுபுலத்தில் எழுவொன்று விழுந்து தத்தளித்து கொண்டிருந்தது. அதன் மேலே எழுந்து உயிர் பீர்த்தது. சில நாட்களுக்கு பிறகு வேளாண் ஒருவன் துப்பாக்கி எடுத்தார். அந்த பறவைக்குள்ள நன்றி விகேண்டாஸ்ரீ. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்வார்கள். நன்றி. அடுத்ததாக முக்குவரப்பு சானியாஸ்ரீ வாருங்கள். துவங்குங்கள். ஒரு புலத்தில் எறும்பு ஒன்று இருந்து தத்தளித்து கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேலிருந்த புறா எறும்பு இலை ஒன்று நன்றி சானியாஸ்ரீ. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்வார்கள். நீங்கள் சொல்லுங்கள். அடுத்ததாக வாத்விகா அதித்தி அருள் வாருங்கள். முன்னாடி வாங்கம்மா. நல்லா சத்தமா படிங்க. விழுந்து அன்னியாரோட உங்களோட முயற்சிக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த முறை நல்ல முயற்சி செஞ்சு நல்லா வாசி. நன்றி. நீங்க செல்லலாம். அக்ஷயா வாருங்கள். ஒரு புறத்தில் எறும்பு ஒன்று தத்தளித்து கொண்டிருந்தது. மரத்தின் மேலுள்ள புறா பொறிகளை கிள்ளி போட்டது. அதன் மேலே ஏறி நன்றி அக்ஷயா. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்வார்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக பிரித்ருஷ்டி வாருங்கள். நன்றி பிரியதர்ஷினி. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்வார்கள். அடுத்ததாக ஜோஷிகா வாருங்கள். துவங்குங்கள். அதை கண்டு
பயிற்சி செய்து வாருங்கள். அடுத்ததாக ஏஞ்சல் வாருங்கள். முன்னாடி வாங்க. பார்கவி, உங்கள் முயற்சிக்கு நன்றி. அடுத்த முறை நன்றாக பயின்று வாருங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக கவி வர்ஷிகா வாருங்கள். நன்றாக வாசித்தீர்கள். தேவவர்ஷினி, வாழ்க
வாழ்த்துக்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக ஜெஸ்ரீ வாருங்கள். உங்கள் முயற்சிக்கு நன்றி. நீங்கள் செல்லலாம். பிரதீக்ஷா வாருங்கள். அடுத்து துவங்குங்கள். அதை கண்ட மரத்தில் உங்கள் முயற்சிக்கு நன்றிமா. நீங்கள் செல்லலாம். அடுத்த முறை இன்னும் நல்லா முயற்சி செய்யும். நன்றி யாழினி. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்து நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக பிரகதி வாருங்கள். வேடன் ஒருவர் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். எறும்பு புறாவை காப்பாற்றி நினைத்து அவன் காலை
கண்ட மரத்தின் மேல் இருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் பிழைத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதை கண்ட எறும்பு அவன் காலை கடித்தது. வேடன் உயிர் தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவியின் பயன் மிக பெரியது. நன்றி தீக்ஷா, நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக சாரா வாருங்கள். ஒரு குலத்தில் நன்றி சாரா. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்து படித்து வாருங்கள். சொல்லலாம். அடுத்ததாக ரோஹித் வாருங்கள். நன்றி ரோஹித், நன்றாக வாசித்தீர்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக பெரியல் வாருங்கள். அடுத்ததாக முகிந்தன் வாருங்கள். நன்றி முகிந்தன். அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்து வாருங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக தர்ஷன் வாருங்கள். சி தர்ஷன்.
நன்றி சூர்யா. அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்து வாருங்கள். அடுத்ததாக தனஞ்செழியன் வாருங்கள். அடுத்ததாக ஜெயுவின் வாருங்கள். நன்றி ஜெயுவை. நன்றாக வாழ்த்துக்கள். நீங்கள் செல்லலாம். யஷ்வந்த் வாருங்கள். கீழே உட்காருங்க. ரெஸ்ட் போயிட்டு நீங்க உட்காரு. போடா உட்காரு. நன்றி யஷ்வந்த். அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்து வாருங்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக நபிலன் வாருங்கள்.
அதெல்லாம் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி நிரஞ்சன். அடுத்த முறை நீங்கள் முயற்சி செய்வீங்க செல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்ததாக கௌஷிக் வாருங்கள். அடுத்ததாக லக்ஷன் வாருங்கள். துவங்குங்கள். நன்றி லக்ஷன். அடுத்த முறை முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக சந்தோஷ். சந்தோஷ் வாருங்கள். ரூபன், பரமேஷ். நன்றாக வாசித்தீர்கள். நீங்கள் சொல்லலாம். அடுத்ததாக அஸ்மி வாருங்கள். துவங்குங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு வந்து விழுந்து தத்தளித்து கொண்டிருந்தது. மற்றமறைந்த புறா ஒரு இலையை கிள்ளி போட்டது. எறும்பு அரை ஏறி உயிர்த்தது. நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தர்ஷன். புறாவும் ஒரு குளத்தில் ஒரு எறும்பு விழுந்து தத்தளித்து கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேலுள்ள புறா ஒரு இலை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் படைத்தது. நாட்கள் கழித்து வேடன் ஒருவன் புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதை கட்ட இருந்து புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கழித்தது. வேடன் உயிர் தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக கண்டு தந்தது. சரி, நம்ம செய்யும் சின்ன உதவி பெரிய உதவியாக மாறும். நன்றி தர்ஷன். நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக முகமது ஐயான் வாருங்கள். துவங்குங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று நீண்டு தப்பித்துக் கொண்டது. அதை கண்ட நன்றி முகமது ஐயான். அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்யுங்கள். அடுத்ததாக ரூபன் வாருங்கள். துவங்குங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில்
நன்றி பரமேஷ். அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்து வாருங்கள், நீங்கள் செல்லலாம். ரூபேஷ் வாருங்கள் அடுத்ததாக. துவங்குங்கள். அதை கற்று நன்றி ரூபேஷ். அடுத்த முறை நன்றாக பயிற்சி செய்து நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக விஷ்ணு வாருங்கள். நன்றி விஷ்ணு. அடுத்த முறை நன்றாக முயற்சி செய்யுங்கள், நீங்கள் செல்லலாம். இப்போது முதல் சுற்று முடிவடைந்து அடுத்த சுற்றுக்கு தேர்வான மாணவர்கள் 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு சாரா. முதல் சுற்று முடிவடைந்து அடுத்த சுற்றுக்கு தேர்வான மாணவர்கள் இரண்டாவது சுற்றிற்கு முதலில் வாசிக்கிறவர்கள் 1ஆம் வகுப்பு காப்பிரிவை செய்த சாரா வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தில் மேல் இருந்த புறா இலையை ஒன்று கிள்ளி போட்டது. எறும்பு அசந்தே ஏறி உயிர் பெற்றது. சில நாள் கழித்து வேடன் ஒருவன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். எறும்பு அதை கண்ட
தமிழ்ச்செல்வி வாசிங்க. புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தெடுத்து கொண்டிருந்தது. அது கண்ட மரத்தின் மேலே இந்த புறா இலை ஒன்று கிள்ளி போட்டது. அதன் மேலே ஏறி எறும்பு தளர்த்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொண்ட துப்பாக்கி நன்றி தமிழ்ச்செல்வி, நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தீக்ஷா வாருங்கள். எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேல் இருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் போட்டது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொண்ட துப்பாக்கியை எடுத்தார். அது எறும்பு புறாவை காப்பாற்றி அவன் காலை கடித்தது. வேடன் குறி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. அவன் செய்யும் சிறிய உதவியை என்ன பெரியது. நன்றி தீக்ஷா, நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக கவிலக்ஷன் வாருங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேல் இருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் கிடைத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொண்ட துப்பாக்கி எடுத்தான். அதை கண்ட எறும்பு புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. வேடன் உயிர் தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நாட்டை சிறிய உயிரின் பயன் மிகப்பெரியது. நன்றி கவிலக்ஷன், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக சர்வேஷ் வாருங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேல் இருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் பிழைத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொண்ட துப்பாக்கி எடுத்தார். அதை கண்ட எறும்பு புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. வேடன் துளி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்தது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவி பயன் மிகப்பெரியது. நன்றி சர்வேஷ், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக ஸ்ரீதரன் வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேலே இருந்த புறா ஒரு இலையை கிள்ளி போட்டது. சில நாட்களுக்கு பிறகு ஒரு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதை கண்ட எறும்பு புறாவை காப்பாற்றி நினைத்து அவனை காலை கடித்தது. வேடன் உயிர் தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி பயன் மிகப்பெரியது. நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக கணதிகள் வாருங்கள். எறும்பும் புறாவும் ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தின் மேல் இருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி
நீங்கள் நன்றாக வாசித்தீர்கள். இப்பொழுது 1ஆம் வகுப்பு ஆ பிரிவை சேர்ந்த மாணவர்களை கூப்பிடுவோம். முதலாவதாக ஏஞ்சல் நன்றி. என்று நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக திவிஷா ஸ்ரீ வாருங்கள். நன்றி உமாவதி. நீங்கள் செல்லலாம். அடுத்ததாக அபிநயா வாருங்கள். நன்றி அபிநயா, நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தனஞ்சலியை பாருங்கள். அதை கண்ட மரத்து மேலுள்ள புறா இணை ஒன்றை தீ போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் பெற்றது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தார். அதை கண்ட எறும்பு அவன் காலை கழித்தது. வேடன் கொடி தட்டியது. புறா கட்டியது. ஆசையும் சிறிய உதவியை
மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவி பயன் மிக பெரியது. நன்றி சந்தோஷ், நன்றாக வாசித்தீர்கள். அடுத்ததாக தர்ஷன் எஸ் வாருங்கள். ஒரு குழந்தை ஒரு எழுத்து கொண்டிருந்தது. அதை கண்ட ஒரு இலை கிள்ளி போட்டது. அதன் மேலே ஏறி எலும்பு உயிர்ப்படைந்தது. நாட்கள் கழித்து வேடன் ஒருவர் புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தார். அதை கண்ட எலும்பு புறாவை காப்பாற்றி நினைத்து அவன் காலை தந்தது. வேடன் குறி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நம்ப செய்த சின்ன உதவி பெரிய உதவியாக மாறும். நன்றி தர்ஷன், நீங்கள் சொல்லலாம். நன்றாக வாசித்தீர்கள். பிரிவு ஜோஷிகா அவர்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது இசைப்படி சொல்லுங்கள். தோணுங்கள். நன்றி சர்வேஷ், நன்றாக வாசித்தீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கனதீபன் வாருங்கள். ஒரு குளத்தில் எறும்பு ஒன்று விழுந்து கத்தரித்து கொண்டிருந்தது. அதை கண்ட மரத்தில் மேலிருந்த புறா இலை ஒன்றை கிள்ளி போட்டது. அதன் மேல் ஏறி எறும்பு உயிர் பிழைத்தது. சில நாட்களுக்கு பிறகு வேடன் ஒருவன் அந்த புறாவை கொல்ல துப்பாக்கி எடுத்தான். அதை கண்ட எறும்பு புறாவை காப்பாற்ற நினைத்து அவன் காலை கடித்தது. வேடன் புலி தப்பியது. புறா உயிர் தப்பியது. புறா மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. நீதி நாம் செய்யும் சிறிய உதவியின் பயன் மிக பெரியது. வாழ்த்துக்கள் கனதீபன், நன்றாக வாசித்தீர்கள். துவங்குங்கள். Thank you.
மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்க எமது பள்ளியை சார்ந்த கல்வி ஒருங்கிணைப்பாளர் அவர்களை தாழ்மையுடன் அழைக்கிறேன். முதல் பரிசு 1ஆம் வகுப்பு ஆ பிரிவு சர்வேஷ். இரண்டாம் பரிசு 1ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்த சந்தோஷ். மூன்றாம் பரிசு 1ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்த கணதீபன். வெற்றி பெற்றல் மற்றும் பரிசுகளை பதக்கங்களை வழங்கிய எமது பள்ளி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நன்றி. தமிழ்